ஹே ஆல் இன்னைக்கு வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி சாப்டர் 1 பார்க்க போகிறோம். வாட் வே ஹவ் அண்ட் வென். இந்த சாப்டரில் வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் நம்ம பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்ன மாதிரி ஃபுட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, என்ன மாதிரி க்ளோத்ஸ் வேர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரி வீட்டில் வாழ்ந்திருக்காங்க, லைக் என்ன மாதிரி ஹவுசஸா, குடிசை வீடா, அதுக்கப்புறம் மண் வீடா, அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஜாப் செஞ்சுருக்காங்க, லைக் ஹண்டர்ஸ், ஃபார்மர்ஸ், மர்ச்சன்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் வந்து என்ன மாதிரி கேம்ஸ் விளையாடியிருக்காங்க, என்ன மாதிரி கதைகள் கேட்டு வளர்ந்தாங்க, அதுக்கப்புறம் சாங்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பாடுறாங்க, இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டு பாடியிருக்காங்க அப்படின்றதும் தெரிஞ்சுப்போம். வேர் டிட் பீப்புள்ஸ் லிவ் அப்படின்றதுக்கு நம்ம வந்து எங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க ஸ்டார்டிங் பீரியடில் அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நர்மதா. பீப்புள்ஸ் வந்து 100 இயர்ஸ்க்கு முன்னாடி நர்மதாவில் வாழ்ந்திருக்காங்க. இங்கே உள்ள பீப்புள்ஸ் வந்து ஃபுட் கேதர் பண்ணுவாங்க. அதாவது தங்களுடைய ஃபுட் அவங்களே வந்து கேதர் பண்ணிப்பாங்க. லைக் ஃபாரஸ்ட்டில் இருந்து ரூட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அவங்களே வந்து கலெக்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற அனிமல்ஸ், ஓகேங்களா, அது எல்லாத்தையும் வந்து வேட்டையாடியும் வந்து தன்னுடைய மீட்டாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுலைமான் அண்ட் கிதர் ஹில்ஸ், இது ரெண்டும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து க்ராப்ஸ் வந்து க்ரோ பண்ணாங்க. என்ன மாதிரி க்ராப்ஸ் பார்த்தோம்னா வீட் அண்ட் பார்லே. வீட் அண்ட் பார்லே எங்கே வந்து க்ரோ பண்ணாங்க அப்படின்னா சுலைமான் அண்ட் கிதர் ஹில்ஸில் தான். அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸ் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் ஸ்டார்டிங் பீரியடு தான் வந்து அனிமல்ஸ் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க வீட்டில் அப்படின்னா ஷீப்பு, கோட்டு, கவ்வு, டாக் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே வளர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க வந்து ஒரு பக்கா வில்லேஜ் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் கரோ ஹில்ஸ் அப்படின்றது நார்த் ஈஸ்டில் இருக்குது. அதுக்கப்புறம் விந்தையா அப்படின்றது சென்ட்ரலில் இருக்குது. இந்தியா மேப்பில் சென்டராக இருக்கும் விந்தையா அப்படின்றது. வேணால் செக் பண்ணி பாருங்கள், பேஜ் நம்பர் 2ல் இருக்குது இந்தியா மேப்பு. ஓகேங்களா? ஒவ்வொரு நம்ம பிளேஸ் சொல்லும்போதும் மேப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. தென் இங்கே வந்து அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஃபஸ்ட்டு ரைஸை வந்து இங்கே தான் க்ரோ பண்ணியிருக்காங்க, அதாவது நார்த் ஆஃப் விந்தையாவில். நெக்ஸ்ட்டு இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ். இண்டஸும் அதோடைய துணை நதிகளும் பார்க்க போகிறோம். 4700 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே தான் வந்து ரியலிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு சிட்டிஸு அப்படின்றது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஃபார்ம் ஆக. அதாவது இந்த ரிவர் சைட்ஸில் தான் வந்து சிட்டிஸ் ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா வந்து ரிவர் சைடில் ஏன் சிட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அப்போ உள்ள பீப்புள்ஸ் வந்து தங்களுடைய ட்ரேடிங்கோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ஷிப் மூலயமா போயிட்டு வரலாம். எல்லா வகையான வசதிகளும் வந்து அங்கே கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ரிவர் சைடில் இருக்கும்போது. ஸோ அந்த சைட் தான் ஃபர்ஸ்ட் வந்து சிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. தென் 2500 இயர்ஸ் எகோ கங்கா, அங்கே வந்து சிட்டிஸ் வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. தென் கங்கா அதோடைய ட்ரிபியூட்டரிஸ் பார்க்கும்போது சவுத் ஆஃப் கங்காவை வந்து நம்ம மகதா அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது பீகாரில் உள்ள ஓகேவா, கங்கா வந்து பீகார், சவுத் ஆஃப் கங்கா வந்து பீகாரில் இருக்குது. அங்கே வந்து மகதான்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து மகதா எம்பையர் வந்து அங்கே தான் ஃபார்ம் ஆச்சு. அங்கே ஒரு பவர்ஃபுல்லான கிங்டம் வந்து ரூல் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம கம்மிங் சாப்டர்ஸில் தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து மைக்ரேஷன். மைக்ரேஷன் அப்படின்னாவே தெரியும், வந்து பீப்புள்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகிறது. எதுக்குன்னா ஃபார் மெனி ரீசன்ஸ் இருக்கும். என்ன மாதிரி ரீசன்ஸ்லாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது, இங்கே பார்க்கலாம். வாழ்வதற்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது தன்னுடைய செட்டில் ஆகிறதுக்கு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால் வந்து இயற்கை சீற்றங்களுக்காக காரணமாக வச்சு வேறு ஒரு இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்மிஸில் சேர்ந்து ஆர்மிஸ் மூலயமா போயிருக்காங்க. இடத்த கான்குவர் பண்ணுறதுக்காக, ஆக்கிரமிச்சதுக்காக வந்து வேறு இடத்துக்கு போனது. அதுக்கப்புறம் மர்ஷன்ஸ் வந்து த்ரூ ஷிப்ஸ் மூலயமா ட்ரேடிங் பண்ணுறது. ஓகேங்களா? இது மூலயமா போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் அப்படின்னா வந்து தன்னுடைய ரிலீஜியஸ் பற்றி மற்ற பீப்புள்ஸ்க்கெல்லாம் டீச் பண்ணுறது. ஃப்ரம் வில்லேஜ் டு வில்லேஜ், டவுன் டு டவுன் அந்த மாதிரி போகிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மற்ற சில பேர்கள் வந்து அட்வென்ச்சர்ஸ், அதாவது நிறைய விஷயங்களை நிறைய இடங்களை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அப்போது வந்திருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வந்து அங்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போயிருக்காங்க, அட்வென்ச்சருக்காக. திஸ் லெட் டு ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ், கல்ச்சர் பிட்வீன் தி பீப்புள்ஸ். இதனால் வந்து
ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் கல்ச்சர் வந்து என்ரிச் ஆகாது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்திருப்பாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும்போது, அங்க வந்து ஐடியாஸ், கல்ச்சர் இது எல்லாமே ஷேர் பண்ணப்படுது இல்லையா? ஓகே. லேண்ட் ஆஃப் நேம் சாரி நேம் ஆஃப் தி லேண்ட். நேம் ஆஃப் தி லேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்தியாவ வந்து இந்தியா அண்ட் பாரத் அப்படின்ட்டு சொல்லுவோம் நம்மளுடைய கண்ட்ரிய. இந்தியா அப்படின்றது வந்து இண்டஸ் அப்படின்ட்டு அந்த வார்த்தையிலேருந்து வந்தது தான். இத வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சிந்து. இன் சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட்ல வந்து சிந்த் அப்படின்னு சொல்லும். தென் வந்து ஈரான் பீப்பிள்ஸும் கிரீக்ஸ் ஃப்ரம் நார்த் வெஸ்ட் வந்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஹிண்டோஸ் ஆர் இண்டோஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தென் இந்தியாவ வந்து ஈஸ்ட் ஆஃப் ரிவர் அப்படின்ட்டும் வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி இங்கிலாந்தில வந்து ஈஸ்ட் இந்தியா அப்படின்ட்டு சொல்லப்படும். ஏன்னா வந்து நம்மளுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒண்ணு ரன் ஆயிட்டு இருந்தது. அதனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் லைக் தட் ஈஸ்ட் ஆஃப் ரிவர். அதுக்கப்புறம் பாரத். பாரத் வந்து யூஸ்டு ஃபார் குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் லிவ்ட் இன் நார்த் வெஸ்ட். இது வந்து எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ரிக் வேதால. ரிக் வேதா அப்படின்றது வந்து சான்ஸ்கிரிட்ல உள்ள 4 வேதாஸ் இருக்கும். அதில ரிக் வேதா வந்து ரிக் வேதாவும் ஒண்ணு. இதில வந்து பாரத் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைண்டிங் அவுட் அபவுட் தி பாஸ்ட். நம்மளுடைய பாஸ்ட்ட வந்து நம்ம எது மூலியமாலாம் தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, அந்த காலத்தில உள்ளவங்க வந்து தன்னுடைய லைஃப் ஸ்டைல எல்லாத்தையுமே ஹேண்ட் ரிட்டனா எழுதி வச்சிருப்பாங்க. த்ரூ மேனுஸ்கிரிப்ட்ஸ். அத வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? மேனு அப்படின்றது வந்து ஒரு லத்தீன் வேர்டு. அப்படின்னா ஹேண்டுன்னு மீனிங். ஓகேங்களா? எதுலலாம் எழுதி வச்சாங்கன்னா, பாம் லீஃபு பிரிட்ஜ். பிரிட்ஜ் அப்படின்றது வந்து விச் க்ரோஸ் இன் ஹிமாலயாஸ். இதில வளர்றது தான் வந்து பிரிட்ஜ் அப்படின்னுவாங்க. மேனுஸ்கிரிப்ட்ஸில அப்படின்றது நம்ம வந்து நிறைய ஆ ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா சிலது வந்து இன்செக்ட்ஸால அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சம்வேர் டெஸ்ட்ராய்டு. சில இயற்கை சீற்றங்களாலோ, நிறைய காரணத்துக்காக சம்வேர் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஆனா நிறைய வந்து இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. எங்கன்னா டெம்பிள்ஸ் அண்ட் மொனாஸ்ட்ரீஸ். அதாவது கோவில்ல, மடங்கள்ல எல்லாத்தையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றது எதை பற்றிலாம் வந்து எழுதி வச்சிருப்பாங்க, எதை பற்றிலாம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் பிலீஃப். அவங்க என்ன மாதிரி ரிலீஜியஸ் பிலீஃப் வச்சுருந்தாங்க, என்ன மாதிரி மெடிசன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்கா, சயின்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க, எபிக்ஸு லைக் ராமாயணம், மகாபாரதம் அதை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து பிளேஸ், என்ன மாதிரி ஸ்டோரிஸ் கேட்டு வளர்ந்தது, என்ன மாதிரி ட்ராமாஸ் நடந்தது, அது எல்லாமே வந்து. அதுக்கப்புறம் போயம்ஸ். இது எல்லாமே எதில வந்து என்ன லாங்குவேஜில் எழுதப்படும்னா, சான்ஸ்கிரிட், பிராகிருத் அண்ட் தமிழ்லேயும் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ரிட்டன் ஆன் ஹார்ட் சர்ஃபேஸ். நிறைய வந்து ஹார்டான சர்ஃபேஸ் லைக் ஸ்டோன்ஸ், மெட்டல்ஸ் இதிலெல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு. இதில் என்னெல்லாம் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கிங்கும் குயினும் தங்களுடைய விக்டரிஸ், அதுக்கப்புறம் அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, அது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப தான் வந்து தங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் ஃப்யூச்சர்லயும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. தென் ஆர்க்கியாலஜி. ஆர்க்கியாலஜி அப்படின்னாவே வந்து ஹியூமனுடைய ஹிஸ்ட்ரி பத்தி, ஹிஸ்ட்ரி பத்தி படிக்கிறது தான். ஓகேங்களா? ஸ்டடி அபவுட் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ். என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும்னா, ஆப்ஜெக்ட்ஸ் லைக் பில்டிங்ஸ், அந்த காலத்து பில்டிங்கு, ஸ்டோன் அண்ட் பிரிக்ஸு, பெயிண்டிங்ஸு, ஸ்கல்ப்சர்ஸ் இத பத்தி எல்லாமே வந்து அவங்க ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸ்கவேட். எக்ஸ்கவேட் வந்து அதாவது அகழாராய்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல. மணல்ல மணல்ல இருந்து தோண்டி அதுலேருந்து என்னெல்லாம் டூல்ஸ் கிடைக்குது, வெப்பன்ஸ் இருக்கு, என்ன மாரி பாட்ஸு, அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸ், காயின்ஸ், ஸ்டோனு, அதுக்கப்புறம் போன்ஸ், அனிமல்ஸு, பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு இந்த மாரி அனிமல்ஸோடைய போன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்டு கிளேஸ், மெட்டல்ஸ் இது எல்லாமே கூட. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அ இவங்கள வந்து இவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஹிஸ்டாரியன்ஸ் அண்ட் ஆர்க்கியாலஜிஸ்ட்டை வந்து டிடெக்டிவ்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த காலத்தில் உள்ள எல்லா சோர்ஸை வச்சும் வந்து நம்மளுடைய பாஸ்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இங்கே சோர்ஸ் அப்படின்றது என்ன மென்ஷன் ஆகும்னா, இன்ஸ்கிரிப்ஷன், மேனுஸ்கிரிப்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூல்ஸ் எக்ஸ்கவேஷன் மூலயமா நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா சோர்ஸ் மூலயமாவும் வந்து நம்ம பாஸ்ட்டை வந்து நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா?
பாஸ்ட் நம்மளுடைய பாஸ்ட் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து பாஸ்ட் எப்படி இருக்கும் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பீப்புள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கஸ்டம்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராக்டிஸ் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்ந்துட்டு வராங்க டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஓகேங்களா எக்ஸாம்பிள் இங்கே வந்து அந்தமான் கொடுத்துருக்கேன் அந்தமானில் வந்து பீப்புள்ஸ் வந்து தன்னுடைய ஃபுட் கேதரிங்கோ ஜாபோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைக் அவங்க வந்து சைடில் இருக்கிறதுனால ஃபிஷ்ஷிங் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துப்பாங்க சிட்டிஸ் வந்து என்ன ஃபுட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்குதோ அதாவது ட்ரேடிங் மூலயமா வெளியேந்து வர்றது இது எல்லாமே வந்து தங்களுடைய ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சேம் லைக் பாஸ்ட்லேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராக்டிஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் கஸ்டம்ஸ் எல்லாம் பிலீஃப் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் அதை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா வி நோ அபவுட் தி கிங்ஸ் அண்ட் தே பேட்டில்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னா அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுடைய விக்டரிஸ் அவங்க யார் கூட பேட்டில் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே கூட ஓகேங்களா கிங்ஸ் வந்து எல்லாமே தன்னுடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் பட் அதே சமயத்தில் பீப்புள்ஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள்ஸ் அதாவது வில்லேஜ் பீப்புள்ஸ் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து யாருமே ரெக்கார்ட் பண்ணதில்லை அவங்க வந்து என்ன மாதிரி வேலைகள் பார்த்தாங்கன்னா ஹண்டிங் ஃபார்மிங் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அதுக்கப்புறம் வந்து கிராஃப்ட் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க ஸோ தே டிடன்ட் கீப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் வாட் தே டிட் ஓகேங்களா பட் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து தன்னோட இருக்கிற டூல்ஸ் மூலயமா வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க டேட் அப்படின்னா வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஜீசஸ் கிரைஸ்ட் பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து டேட்டை கால்குலேட் பண்ணுவோம் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறந்ததை வந்து நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி இருக்கிற இயரை வந்து பிஃபோர் கிரைஸ்ட் பிசி அப்படின்னும் சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஏசி அப்படின்னா ஆஃப்டர் கிரைஸ்ட் அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே பிசி 2000 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது எல்லாமே ஏசி அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ